ஃபங்க்ஷனுக்கு நிறைய ரிலேஷன்ஸ்லாம் வருவாங்க. நிறைய ஃபங்க்ஷன் விட என்னது இது? ஆளாளுக்கு கதை பேசிட்டு இருக்கீங்க, அங்க பார்த்தா கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காங்க. கல்யாண வீடுனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடினா தானே நல்லா இருக்கும். ஒண்ணு சேர்ந்து விளையாடலாம்னா எப்படி? ஒரு பக்கம் கிரிக்கெட், இன்னொரு பக்கம் ஃபுட்பால் விளையாடலாமா? அவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் யாராச்சும் வீட்ல விளையாடுவாங்களா? இப்பதான் தெரியுது நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு. எப்படி இருக்கேன்? இப்படி இருக்கடா? என்னது ஆளாளுக்கு என் பக்கமே கோல் போட்டுட்டு இருக்கீங்க? இனியா, எதுக்கு இப்போ இதெல்லாம்? எல்லாரும் பிஸியா இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாமே. ப்ளீஸ் அர்ஜுன், ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ். சரி, என்ன விளையாட்டு? தேங்க் யூ. மியூசிக்கல் பில்லோ. அது என்னது இது மியூசிக்கல் பில்லோ? இப்போ எல்லாரும் மொத்தமா சேர்ந்து சுத்தி உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டு ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பில்லோ பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு பாட்டு ஸ்டாப் பண்ணும்போது அப்போ நடுவுல இருக்க சேர்ல படார்னு ஜம்ப் பண்ணி உட்காரணும். அதானே? எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. உத்தமன் சார், நீங்க சொல்றதுக்கு பேரு மியூசிக்கல் சேர், இனியா சொல்றதுக்கு பேரு மியூசிக்கல் பில்லோ. ஓ, அப்ப பாட்டு நின்னோனே பில்லோ மேல உட்காரணும், கரெக்ட்டா? ஐயோ வேண்டாம், நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எல்லாரும் ரவுண்டா உட்கார்ந்துக்கணும். மியூசிக் ப்ளே பண்ண உடனே எல்லாரும் மாத்தி மாத்தி பாஸ் பண்ணணும். மியூசிக் ஸ்டாப் ஆகும்போது பில்லோ யார்கிட்ட இருக்கோ, அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்து பாஸ் ஆச்சோ அவங்கள பத்தி பில்லோ இருக்கிறவங்க சொல்லணும். இதுதான் மியூசிக் பில்லோ. ஒருவேளை அவங்கள பத்தி தெரியலனா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க உத்தமன். ஓகே, கேம் தானே, கரெக்ட். நம்ம வீடு இப்படி சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க எல்லாருமே போலாம். அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் போய் சேர்ந்து விளையாடலாம். மம்மி, இவளுக்கு வேற வேலையே இல்ல. சரி வா வா. கொடுங்க. நான் பிடிச்சுக்கிறேன். அங்க போயிட்டா இதை வச்சுக்கோங்க. என்கிட்ட சொல்லு, நான் என்ன பண்றது? எல்லாரும் ரெடியா? ஜெயிக்கிறேன். அத்தை, பாட்டு போட்டு விடுங்க. ஏய், வாங்க 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 உத்தமன், வந்து சொல்லுங்க. உத்தமன் சொல்லுங்க, இந்திராணி மேடம் பத்தி சொல்லுங்க. ஐயோ உத்தமன், போங்க உத்தமன். சார், போய் சொல்லுங்க சார். மேடத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்படியே கேமை கண்டினியூ பண்ணலாமே. சொல்லுப்பா, சொல்லு. சொல்லுங்க மேடம் பத்தி சொல்றதுக்கு தான் எதுவுமே இல்லையே. ஐ மீன் சொல்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனா என்ன சொல்றதுன்னு தான் தெரியல. அப்படியே ஒருவேளை தப்பி தவறி நான் உண்மையை சொன்னா இதுக்கப்புறம் நான் வேலையில இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியல. இருந்தாலும் நான் மேடம் பத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன்ல. மேடம் தான் இந்த வீட்டுடைய சின்னம்மா, சிறப்பான பல சம்பவங்களை செஞ்ச அம்மா. இவங்க ஷீஸ் ஃப்ரம் யுஎஸ் இல்லையா, அதனால இவங்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இருந்தாலும் நான் பேசக்கூடாது. ஐயோமா, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் எதுவும் தப்பா சொல்லல. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன மாட்டி விட்டாங்க, நீங்க பார்த்து செய்யுங்க. நான் எதுவும் சொல்லமா, எதுவும் சொல்லல. விளையாட்டு விளையாட்டு. இப்ப கேம் ஆரம்பிக்கலாமா? அத்தை, சாங்க ப்ளே பண்ணுங்க. சார், பாட்டியை பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஹரி சார், சொல்லுங்க சார். இருங்க. பாட்டியை பத்தி நான் என்ன சொல்றது? நானே அவங்கள இன்னைக்கு தானே பாக்குறேன். பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சொல்லுங்க. சார்,
பாட்டி பத்தி வேண்டாம், ஆண்டி பத்தி சொல்லுங்க. இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்திருக்காங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் கூட தெரியாது. சொல்லுங்க. அதானே சொல்லுங்க சார், சொல்லுங்க. துளசி வா இப்படி. அத்தை போங்க. நான் மாட்டேன். வாங்க ஆண்டி. சத்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எமது இரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி, இரு கண்ணிருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம், முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். அடியே, உங்க அப்பனுக்கு பெரிய சிவாஜி கணேசன் நினப்பு. அப்படியே மூச்சு விடாம கவிதை சொல்றானா. ஒரேடியா மூச்சை விட்டுற போறாண்டி. அப்புறம் கல்யாண வீட்டுல காரியம் பண்ற மாதிரி ஆயிடும். சும்மா ஒரு போட்டி. என்னடி முறைக்கிற? இப்பதாண்டி தெரியுது உங்க அக்காவுக்கு எப்படி இந்த சாமர்த்தியம் வந்ததுன்னு. உங்க அப்பா இந்த வயசுலயே டூயட் பாடி லவ் பண்றான். நீயும் இருக்கியே சொதப்பி வச்சு. நான் சொதப்புறதுக்கு காரணமே நீதான் பாட்டி. நீ கூடவே இருந்து எல்லாத்தையுமே சொதப்பி விடுற. கண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன். நீ தீயள்ளி தின்னச் சொல் தின்பேன். உண்டென்று சொல் இல்லை நில் என்று கொல், எம்மை வாவென்று சொல் இல்லை போவென்று கொல். இம்மென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம். சூப்பர் சார். வாவ் சூப்பர் சம்பந்தி. இளமாறன், எங்க போறீங்க? அர்ஜுன் சார் இப்ப வந்துடுறேன். ஓகே ஓகே. அந்த பாட்டு போடுங்க. कमला कल्ला सा अपना मेरे टक्कर सुंदरिये समझा पन्नी का என்ன மாட்டி விட்டானே. பாட்டி சூப்பர் பாட்டி, கலக்கு. பாட்டி சொல்லுங்க பாட்டி. அட வாங்க பாட்டி. இருக்கட்டும். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன். ஐயோ, என் பேத்திய ராசாத்தி. என் பேத்திய பத்தி சொல்லணும்னா என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றேன். அவ பெரிய இடத்துல வாக்கப்பட்டு. நிறுத்துங்க. பாட்டிக்கும் பேட்டிக்கும் எப்பவுமே பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். எப்ப பார்த்தாலும் ஒன்னாதான் பேசிட்டு இருப்பீங்க. நீங்க கண்டிப்பா அவங்க மனசுல இருக்கிறத சொல்லிடுவீங்க. அதனால அசத்தலான ஒரு விஷயத்த பண்ணுங்க. நீங்க சூப்பர் ஸ்டாருடைய ஒரு பாட்டை பாடிட்டே டான்ஸ் ஆடுங்க பாப்போம். நல்ல மாட்னியா? பொண்ணு. ஏய், யாரு மாட்டினா? இப்ப பாரு. பாட்ட போடுங்கம்மா. சாங்க மாத்துங்க. ஒரு மைனா குருவி பாட்டி, வாட் ஏ டான்ஸ், வாட் ஏ பெர்ஃபார்மன்ஸ்.
இதோட நிறுத்திட்டா எப்படி? இந்த பெரிய பாத்திரத்துக்குள்ள இருக்க கதாபாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியே கொட்டுங்க. இன்னும் உங்ககிட்ட நான் பெட்டரா எதிர்பார்க்கறேன். கமான். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. என்னையா கோத்து விடுற புத்தி யாருக்கு? வாங்க மீனாட்சி. மீனாட்சி வாங்க வாங்க வாங்க, வந்து நட்சத்திராவை பத்தி பேசுங்க. நட்சத்திரா, எல்லாரும் அண்ணாந்து பாக்குற அந்த நட்சத்திரத்தையே பேரா வச்சிருக்காங்க. அவங்கள பத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் நிறைவேற்றணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க கடவுளுக்கு பக்கத்துல இருக்காங்க. ஆனா அவங்க கடவுள்கிட்ட பேசும்போது எனக்காக ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். என் மனசுல அது ரொம்ப நாளா இருக்கு. அது என்னன்னா ரெக்க. எல்லார் மாதிரியும் என்னால சின்ன வயசுல இருந்து ஆடி ஓடிலாம் விளையாட முடியாது. எனக்கு நேரடியா பறக்கிறதுக்கு 2 ரெக்கைய வாங்கி கொடுத்தா அப்போ என்னால வானத்துல பறக்க முடியும். நட்சத்திரத்தை பக்கத்துல பார்க்க முடியும். யாரோட துணையும் இல்லாம ஆசைப்பட்ட எல்லா இடத்துக்கும் போக முடியும். என்னாச்சு மீனாட்சி? ஏன் இவ்வளவு அப்செட் ஆகுறீங்க? நீங்க இவ்வளவு அப்செட்ல ஆகவே கூடாது. உங்க முகத்துல சிரிப்பு தான் இருக்கணும். எங்க என்ன கொஞ்சம் பாருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். சிரிங்க. இதுதான் மீனாட்சி. இந்த சிரிப்பு எப்பவுமே உங்க முகத்துல இருக்கணும். ஓகேவா? ஓகே. எல்லாரும் மீனாட்சி ரொம்ப போல்டா பேசினதுக்காக எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஆனந்த் தம்பி, சூப்பர் தம்பி. இப்படி ஹாப்பியா இருக்கணும். போலாமா? வாங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி. மியூசிக். அட வாங்க பாட்டி. நான் என்னமா பண்ணேன்? என்ன கஷ்டப்படுத்தாம ஒரு பாட்டு மட்டும் போடுங்க.
ஆனந்தபி நீங்க தான் வாங்க. அட வாங்க. மீனாட்சிய அவங்கள எனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும். ஆனால் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு நிறையவே இருக்கு. எல்லாமே சொல்ல டைம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் மீனாட்சி ரொம்ப நல்லவங்க. மனசில் இருக்கிறத மறைக்காமல் சொல்லிட்டாங்க. நிஜமாவே அவங்க ரொம்ப கிரேட். மம்மி இது என்ன மம்மி புது கதையா இருக்கு? ஒருவேளை நான் கடவுளா இருந்திருந்தா அவங்க கேட்ட அந்த ரெக்கைய வரமா கொடுத்துருப்பேன். இல்ல நான் பறவையா இருந்திருந்தா அவங்களுக்காக என் ரெக்கைய பிரிச்சு கொடுத்துருப்பேன். டே ஆனந்த், சூப்பர்டா. வெரி குட் ஆனந்த், வெரி ப்ரௌட் ஆஃப் யூடா. என்ன பாட்டி மீனாட்சிக்காக ஆனந்த் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாரு? இது பாருடி, நீயும் ரெக்க கேளு. உனக்கு அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். அடுத்து உனக்கு சான்ஸ் வந்தா ரெக்க கேளு, ரெக்க கேளு. அதான் ஏற்கனவே வச்சிருக்கேனே பாட்டி. என்னடி சொல்ற? என் போன்ல வச்சிருக்கேன் பாட்டி. என் போன்ல அன்னைக்கே டவுன்லோட் பண்ணி ரெக்க படத்தை வச்சிருக்கேன். நீ என்ன அன்னைக்கு சேர்ந்து பார்த்தோம். அது மறந்துட்டியா? அது ரெக்க இல்லடி, மொக்க மொக்க மொக்க. சத்தியமா உனக்கு ஆனது கிடைக்கிறது கஷ்டம். என்ன பாட்டி சாப்ப விடுறியா? இல்லடி, எனக்கு நானே விட்டுக்கிறேன். விட்டுரு. என் கனவு நனவாகிறது ரொம்ப கஷ்டம். அது நடக்கவே நடக்காது போல இருக்கு. என்ன இளமரன் சார் யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? இனியா மேடம் பத்தி எடுத்து விடுங்க. இனியாவை பத்தி பேச என்ன இருக்கு? அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள ஹார்ட் ஃப்ரெண்டா சின்ன வயசுல இருந்தே நினைச்சிட்டு இருந்த அர்ஜுன் சாரே அவங்க கல்யாணம் பண்ண போறாங்க. அர்ஜுன் சார் ரொம்ப லக்கி. அத்தை பாட்டு போடுங்க. மீனாட்சி, அண்ணி இவ்ளோ நேரம் நடந்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுதான் சூப்பர். சொல்லுங்க அண்ணி, அண்ணனை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அட கேம் தானே, சொல்லுங்க. என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறியாமா? சொல்லுமா, எல்லாரும் ஒன்னதானே கேக்குறாங்க. சரி, ஒண்ணு பண்ணலாம். யாருக்கா இருந்தாலும் இப்படி கட்டிக்க போறவனை பத்தி பேசுறதுக்கு வெக்கமா தான் இருக்கும். பேசாம லைட் ஆஃப் பண்ணிடலாம். அப்பா அவ மனசுல இருக்கிறது சொல்லட்டும். நட்சத்திரா ஆண்டி, நீ போய் லைட் ஆஃப் பண்ணு. ஓகே ஆண்டி. பசு, இப்ப சொல்லுமா.
ஐயோ ஒண்ணுமே தெரியலையே. மேடம் அங்கதான் இருக்கீங்களா? சரி, ஏதோ சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆளு எங்க இருக்கீங்கன்னு கூட தெரியல. ஐ லவ் யூ. மேடம், தம்பி